காலேஜ்லேருந்து மந்தியா காலேஜ்லேருந்து நான் பண்ணுறேன் குட்ரி. மூஞ்சியே ஒரு மாதிரி பிச்சைக்காரி மாதிரி இருக்கேன். இல்லை எங்கள் அம்மா போட்ட வயசு அந்த நேரத்தில் இனியாக உயிராங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இது டே 2 ஆஃப் ஃபேமிலி ட்ரிப். நாங்கள் வந்து காலையில் ஒகேனக்கல் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். கிளம்புறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருந்த டீ கடையில் டீ குடிச்சிட்டு அப்புறம் கேக்லாம் சாப்பிட்ருந்தோம். நான் வந்து அழகாக ரோட ஒரு ஷாட் எடுக்கலான்னு பார்த்தா பஸ்ஸு வந்து லிட்ரலி மோதி இருக்கும். ஸோ அந்த ஷாட் தான் இது. ஒகேனக்கல் ரீச் ஆகிறதுக்கே எங்களுக்கு 5 hours கிட்ட ஆகிடுச்சு. ஸோ வந்த உடனே நாங்கள் வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். ஸோ வந்து நாங்கள் லஞ்சுக்கு வந்து பிரியாணி மீன் குழம்புலாம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பரிசலில் ஏறி உட்காந்தாச்சு. சின்ன பசங்க வரைக்கும் ஒரு பரிசலில் ஏறி போகலான்னு பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னை தனியாக தள்ளிட்டாங்க. ஏன்னா ஒரு பரிசலில் 4 பேர் தான் போகணும் போல இருக்குது. நாங்கள் 5 பேர் இருந்ததுனால என்னை தூக்கிட்டாங்க. என் கசின்ஸ் எல்லாருமே கெஞ்சினாங்க ஆக்சுவலாக, இந்த மாதிரி கொஞ்சம் ஒரே ஒருத்தர் தான் அப்படின்லாம். பட் தென் அவங்க விடவே இல்லை. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போயிருக்காங்க. போயிரு இப்போ பெங்களூர்ல ஆக்சுவலாக ஒகேனக்கல்ல நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். என்னன்னா தண்ணி ரொம்ப கேவலமான கண்டிஷனில் இருக்குது. பீப்புள் வந்து தண்ணியை ரொம்ப அப்யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது எனக்கு. பிகாஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து அசெட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் இட். பரிசல்லையே உட்காந்து ஸ்மோக் பண்ணுறாங்க, ட்ரிங்க் பண்ணுறாங்க. ஸ்மோக் பண்ணிட்டு அந்த சிகரெட்டோட வேஸ்ட்டை வந்து தண்ணியிலே போடுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் மண்ணாக இருக்கணும். அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு நடந்து வந்துடலாம். நம்ம டீம் போயிட்டு வந்து ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை டைரக்ஷன் சேஞ்ச். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு கை நம்ம இருந்ததா, அதனால பரிசல் ஓட்டுற அங்கிள் கிட்ட கேட்டு நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அண்ணா 30 ரூபா தான் கொடுப்பியா? இந்த கொராக்கல்ல உட்காந்துருக்கவங்க தான் என்னோட கசின்ஸ்லாம். ஸோ அவங்களாம் என்னையே பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் யாரும் குளிக்கலைங்கிறதுனால ஆழம் கம்மியாக இருந்த இடத்துல நிறுத்தி ஸ்விம் பண்ணிட்டு இருந்தோம். ஒன்றுமே இல்லை, இப்படி வா எனக்கு இந்த சைடு வா. ஜெயஸ்ரீ சரி வா. நீ வேணா போ. இந்த வர மாட்டேங்க. ஆமா தண்ணியே வர மாட்டேங்குது. இதான் நம்ம கருப்பா தெரியும். நீ போட் பண்ணுவாங்கடா. ஒன்றும் அது நல்லா ஃபன் பண்ணிவிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். இன்னொரு வாட்டி குடிக்கிட்டோம். ஐஸ் கம்மியாக குடி 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 குடி.
குரங்கு குரங்கு எப்படி கூப்பிடுவாங்க? ராமா 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 ராமா. பா பா பா. அது கையை பூச்சி குடிக்கலாம், வேணே அப்படி குடிக்கலாம். அதுதான் பாத்தியா, தலைவனை பாத்தியா? பாருங்க மாசாவை எப்படி குடிக்குது. அக்கா இந்த வீடியோ அனுப்பிச்சுடுங்கக்கா. அனுப்புறேன். என் தள்ள பேன் பாக்குறியா? பிச்சு 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 எடுத்துரும். அங்க பாரு சண்டை, அங்க பாரு உனக்கு பின்னாடி பாரு. அது பாரு அப்படியே குடிச்சு குடிச்சு ஃபுல்லா காலி பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஒரு ஹோட்டலில் நடுவில் வந்து ட்ராவல் அப்போ நாங்கள் மாமன் படம்லாம் பார்த்துட்டு கசின்ஸ் எல்லாம் ஃபன்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. ஸோ இவங்கெல்லாம் தான் என்னோடய கசின்ஸ். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, பட் நிறைய பேர் ட்ரிப்புக்கு வரலை. இந்த 2 நாள் ட்ரிப்பு வந்து எங்களுக்குள்ளே இருந்த அந்த ஒரு பாண்டிங்கை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுச்சு. we came to know how important each other was to each other. ட்ராவல் பண்ணும்போது ஒருத்தர் மேலே ஒருத்தர் படுத்துக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு உருண்டுக்கிட்டு அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஒரு பாண்டிங். சாப்பாடு ஊட்டி விடுறது, நிறைய இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி ட்ரிப் முடிஞ்சு வரும்போது எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங், இது ஏன் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது, ஏன் வெறும் 2 நாள் மட்டும் பிளான் பண்ணாங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. எனக்கு 2 கசின் தம்பிஸ் இருக்காங்க. அதில் இவன் வந்து செகண்ட் தம்பி. இவன் வந்து சொல்லியே ஆகணும், ஹீ இஸ் வெரி அட்டாச் டு மீ. சொல்லணுன்னா ஒரு இடத்துல வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக நிறுத்தினோம். ஸோ அங்கே வந்து எங்கள் எல்லாருக்கும் எனக்கும் என்னோடய இன்னொரு கசினுக்கும் ஒரே இலையில தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ஸோ நாங்கள் சாப்பிட்டு வச்ச இலையில என்னோடய 2 தம்பிஸும் சாப்பிட வந்தாங்க. அந்த கடைக்கார அங்கிள் இருந்துக்கிட்டு நான் வேறு இலை கொடுக்குறேன், நீங்கள் 2 பேரும் அதில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியும் இவங்க கேட்கல. பட் எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறமா இவங்க வேறு இலையில சாப்பிட்டாங்க. அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி எங்களோட எச்ச இலையை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க போட்டாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப பியூராக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி மொமெண்ட்ஸ் நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு we felt really grateful to have each other. இந்த 2 நாள் ட்ரிப்போட இம்பேக்ட் வந்து அந்த வாரம் ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லோரும் கால் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். Having a blessed and good family is all we need. Bye guys.